12 மணி ஆகுது. இந்த வீடியோ வந்து நான் எப்படியுமே 14ஆம் தேதி தான் அப்டேட் ஆகும். நான் 13ஆம் தேதி நைட்டே ரெடி பண்ணுறேன். டைம் இல்லை, நாளைக்கு ஃபுல்லாகவே வேலை இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எந்த டைமில் அப்லோட் ஆகுதுன்னு தெரியலை. இதில் மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து ஒரு நியூஸ் ஒன்று எனக்கு இப்போதைக்கு கிடைக்கப்பட்ட நியூஸை தான் நான் எனக்கு கூடுறதுக்கு வந்திருக்கேன். தயவு செய்து எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. இலங்கையில் வெள்ள வேன் மூலமாக வந்து வெள்ளக்காரர்களும் இலங்கையை சேர்ந்தவர்களும் இணைந்து பிள்ளைகளை கடத்தும் செயல்பாட்டில் முன்னெடுக்கிறாங்களாம். பிள்ளைங்களுக்கான டொப்பிங்க ஐஸ்கிரீம்கள் இதுங்களை சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து பிள்ளைங்க வேன் பக்கத்தில் வர வச்சு வேன்களுக்கு தூக்கி போட்டு அவங்களுடைய கண்கள் மற்றும் கிட்னி இதயங்களை எடுக்கிறாங்களாம். வாகனத்திலேயே வச்சு அது ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கோம். இப்போதைக்கு மன்னார் சைட்ல ஒரு வேனை பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால உறவுகள் உங்களுடைய வீட்டுங்கள்ல பிள்ளைங்கள் பாடசாலை போயிட்டு வரும்போது எந்த ஒரு வாகனத்தை நிப்பாட்டி பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தீனி பண்டங்களை கொடுத்தாலும் வாங்க வேணாம் என்று கூறவும், 6 வாகனத்துல ஏறி வாங்க போய் வீட்டுல விடுறேன்னு சொன்னா வேற வேணான்னு சொல்லுங்க. தெரியாத உறவுகளிடம் வாகனத்துல பயணிக்க வேணாம்னு சொல்லுங்க பிள்ளைங்களை. இது ஒரு அன்பான வேண்டுகோளாக அமைந்திருக்கிறது. உறவுகள் ஏண்டத்தட்டியும் இந்த ஒன் வாய்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. கேட்டுச்சு தானே? இலங்கையில் பல பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு டீம் ஊடுருவி இருக்குதான். அதால் ஏன்னா ஹியூமன் ஆர்கன்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போதைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம் ஹியூமன் ஆர்கன்ஸுக்கு, உடல் உறுப்புகளுக்கு. அதுவும் சிறு பிள்ளைகளுடைய உடல் உறுப்புன்றது ஆக்டிவ் கூட. போதைப் பொருள் இல்லை, மதுபானங்கள் இல்லை. அதால் அதனுடைய வேல்யூ வந்து அதிகம். இந்த மாதிரி சம்பவங்கள் இலங்கையில் மீண்டும் அரங்கேறி வருகிறது அப்படின்றது மிகவும் அச்சத்துக்குடையதாக இருக்குது. இந்த மாதிரியான தகவல்களை நான் குறிப்பாகவே நான் அதிகமாகவே கொண்டு வரதுன்னா, வெளிநாடு வாழ் சொந்தங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமாக இதை ஷேர் பண்ணுங்க. இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்களும் புத்திமதிகளை சொல்லுங்கள். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது, நாட்டில் இந்த மாதிரி நடக்குது, தயவு செய்து கவனமாயிருங்க. வெளியில் யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்க. சாப்பாடு கொடுத்தாலும் வாங்காதீங்க, டொஃபி சாக்லேட் கொடுத்தாலும் வாங்காதீங்க, அல்லது வீட்டுக்கு கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொன்னாலும் வாங்காதீங்க. இதை வந்து அவேர்னஸ் பண்ணுங்கள், இடைக்கிட அவேர்னஸ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். வெளிநாடுகளில் இருக்கிறோம், உங்களுக்கே தெரியும். அவசரத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா, ஏதாவது ஒன்றுன்னா அவசரத்துக்கு நம்மளால் போக முடியாது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்மளுடைய கான்ட்ராக்ட் கால முடியாமல் ஏதோ சில வீடுகளில் பாக்கியம் பெற்றவர்கள் உடனே போகணும்னா அடுத்த செகண்டே டிக்கெட் போடக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா இடங்கள்லையும் அதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் அன்பார்ந்த உறவுகளை தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை முக்கியமாக தெரியப்படுத்துங்க. வெளிநாடு வாழ் சொந்தங்களே, தயவு செய்து இதை கவனத்தில் எடுங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப கவனம். முடிந்த வரைக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணுங்கள். குழந்தைகளை பராமரிக்கக்கூடியது யார்? உங்களுடைய சொந்தங்கள் யார்? உங்களுடைய கணவரா, மனைவியா, உங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகளா, உங்களுடைய தாய் தந்தையா, அனைவருக்கும் அப்டேட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். உங்கள் கையில் தான் இருக்குது அவேர்னஸ் பண்ணுறது. தயவு செய்து கவனம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று எனக்கு இப்போதைக்கு கிடைக்கப்பட்ட நியூஸை தான் நான் எனக்கு கூடுறதுக்கு வந்திருக்கேன். தயவு செய்து எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. இலங்கையில் வெள்ள வேன் மூலமாக வந்து வெள்ளக்காரர்களும் இலங்கையை சேர்ந்தவர்களும் இணைந்து பிள்ளைகளை கடத்தும் செயல்பாட்டில் முன்னெடுக்கிறாங்களாம். பிள்ளைங்களுக்கான டொப்பிங்க ஐஸ்கிரீம்கள் இதுங்களை சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து பிள்ளைங்க வேன் பக்கத்தில் வர வச்சு வேன்களுக்கு தூக்கி போட்டு அவங்களுடைய கண்கள் மற்றும் கிட்னி இதயங்களை எடுக்கிறாங்களாம். வாகனத்திலேயே வச்சு அது ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கோம். இப்போதைக்கு மன்னார் சைட்ல ஒரு வேனை பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால உறவுகள் உங்களுடைய வீட்டுங்களில் பிள்ளைங்கள் பாடசாலை போயிட்டு வரும்போது எந்த ஒரு வாகனத்தை நிப்பாட்டி
பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தீனி பண்டங்களை கொடுத்தாலும் வாங்க வேணாம் என்று கூறவும், 6 வாகனத்தில் ஏறி வாங்க உங்களை போய் வீட்டில் விட்றேன்னு சொன்னால் வேற வேணான்னு சொல்லுங்கள். தெரியாத உறவுகளிடம் வாகனத்தில் பயணிக்க வேணான்னு சொல்லுங்கள் பிள்ளைங்களை. இது ஒரு அன்பான வேண்டுகோளாக அமைந்திருக்கிறது. உறவுகள் ஏண்ட தட்டியும் இந்த ஒன் வாய்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.